அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். இது தொடர்ச்சியா நம்ம பதஞ்சலி, அதாவது நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையில் பேசுறது இது 3வது முறை. புரியுதுங்களா? முதல்ல இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சங்கம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை நடத்தினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய நிறைகுறைகள் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போகணும். இவ்வளோ தூரம் இந்த 18வது மீட்டிங் வரைக்கும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 18 அதுக்கு பின்னாடி நிறைய சைஃபர் போட்டு 180, 1800, 18,000 மாத கருத்தரங்கமா அப்படியே போகணும் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படுறதுன்னு முடிவாயிருச்சு. அது ஏன் கம்மியாக ஆசைப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே ஆசைப்படலாமே அப்படின்னு. சரி, இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம். நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம் நம்ம படித்த வயசில். இப்போ மாதிரி எல்கேஜி யூகேஜிலாம் அப்போ மிக குறைவாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்போ ஆசிரியர்கள் பாடம் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது சரியாக புரிஞ்சிருக்காது. திருப்பி வீட்டில் அப்பா 2 போடு போட்டு சொல்லி கொடுத்துருப்பார். அந்த 1ஆம் வகுப்பில் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு இன்னமும் நினைவு இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, கல்லூரி, ஜோதிட வகுப்பு, பல வகுப்புகள் படிச்சிருந்தாலுமே அந்த 1ஆம் வகுப்புல எங்க அப்பா என்னை ஸ்டெயின் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சாதனை. அவர் அன்னைக்கு 1ஆம் வகுப்புங்கிற ஒரு விஷயத்துல என்னை கொண்டு போய் விடலைன்னா இன்னைக்கு நம்ம இந்த தூரம் வந்திருக்கவே முடியாது. அதே போல தான் ஜோதிடத்திலையுமே நீ ஜோதிடம் படி, கண்டிப்பா அதுல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு 92லயே என்னுடைய ஜாதகத்தை கடிச்சிட்டார். நீ இந்த லைனுக்கு வா, உனக்கு எந்த தொழில் செட் ஆகுதோ இல்லையோ. ஏன்னா இடையில எனக்கு ராகு தேசம் வந்துச்சு. அப்போ ராகு தேசம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். எந்த திசையா இருந்தாலும் நமக்கு ஜோதிடம் வரும். எல்லா திசையிலுமே ஜோதிடம் ஏதாவது ஒரு வகையில தொடர்புல வந்துடும். அந்த வகையில ராகு திசையில கொஞ்சம் தொழிலுக்காக கஷ்டப்படும் போது கூட எனக்கு ஜோதிடம் தான் என்னை காப்பாத்துச்சு. முதல்ல எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் எப்படி காப்பாத்துச்சோ, அதற்கு அப்புறம் எனக்கு இந்த கொரோனா காலகட்டத்திலுமே கூட ஜோதிடம் தான் காப்பாத்துச்சு. ஸோ என்னுடைய முதல் காதலின்னு சொல்றது ஜோதிடத்தை தான். இந்த முதல் காதலியை என் கண்ணுக்கு காட்டின எங்க அப்பாவை தான் நான் மிகப்பெரிய குருவா நினைக்கிறேன். புரியுதுங்களா? எல்லாருக்கும் உங்களுக்கு உங்க அப்பா வளர்த்துருப்பாரு, காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு, இது பண்ணியிருப்பாரு, அதை பண்ணியிருப்பாரு. உங்களை எத்தனை பேத்துக்கு உங்க அப்பா ஜாதகம் எழுதினார்? உங்களை எத்தனை பேத்துக்கு உங்க அப்பா பேர் வச்சாரு? இந்த 2 பாக்கியம் எனக்கு இருக்கு. அப்படிங்கிற ஒரு அமைப்புல எங்க அப்பாவை முதன் முறையா வணங்கி இந்த மீட்டிங்கை நம்ம தொடங்குறோம். அப்புறம் ஜோதிடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களையும், ஏன்னா ஒருத்தங்க பேரை சொன்னா இன்னொருத்தங்களுக்கு இங்க பிரச்சனை ஆகுது. அதனாலதான் பொதுவா சொல்லிடுறது, ஜோதிடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களையும் வணங்கி, ஓகே, அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை வாழ வைத்த தெய்வம் என்னுடைய அப்பா அவர்களையும் வணங்கி, இன்னொரு தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த அவர் ஒருத்தர் பேர் மட்டும் சொல்லிடலாம், மீதி 5 பேர் இருக்காங்க. ஓகே, சரிங்க சார். இன்னைக்கு நம்மளுடைய அலுவலகத்துல வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் நிறைய எதுலன்னு பாத்தீங்கன்னா 3 பிரச்சனை தான் சார் மெயினா வருது. ஒன்று திருமணம், சரிங்களா? அதற்கு அடுத்தது கடன். பெரிய ஸ்டேஜரியே கடன் தான். திருமணம், கடன், அது எல்லாமே கடனுக்குள்ளாரே வந்துடும் சார். திருமணம், கடன், வீடு கட்டுறது, சொந்த வீடு, இந்த மாதிரி அமைப்புல தான் இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இதுலயும் நீங்க கடன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அடைச்சிடலாம். ஓகேங்களா? இந்த 10 வருஷத்துல அடைக்கலன்னா அடுத்த 10 வருஷம் நீங்க அடைச்சிடலாம். ஆனா வாழ்க்கையில நமக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் சரியா அமையலைன்னா இன்னொரு பார்ட்னரை அமைக்க முடியாது. அமைக்கிறது வேற விஷயம், ஜென்ரல் கான்செப்ட். ஏன்னா ராமர் வாழ்ந்த இதே ஊர்ல தான் இன்னொருத்தர் வாழ்ந்திருக்கிறார். ஓகேங்களா? அதனால இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். நிறைய கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணமாகி 2 நாள்லயே பிரச்சனை, 1 நாள்ல பிரச்சனை,
1 மாசத்துல பிரச்சனை. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க 94ல கல்யாணம் பண்ணாங்க. இன்னைய வரைக்கும் நான் உங்க அண்ணன விட்டுட்டு வெளியில வந்துருவேன். என் அப்பா கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க அண்ணனோட வேண்டா வெறுப்புக்கு நான் வாழ்றேன்னு சொல்றாங்க. ஏன் சார் அந்த வேண்டா வெறுப்பு கூட வாழணும்? கணவன் மனைவினா நமக்கு வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு நேரம் அன்பே ஆருயிரே அப்படின்னு கொஞ்சுவோம். அவங்களும் அத்தான், பொத்தான், சத்தான் அப்படின்னு செத்தான் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவோம். அவங்களும் இதுதான் சாக்குன்னு கோவை சரளா வடிவேல் காம்பினேஷன் மாதிரி வீட்ல நடக்கும். இதெல்லாம் தாண்டி காலையில சண்டைன்னா சாயந்தரம் 6 மணிக்குள்ளார அவங்க அதாவது மீண்டும் ஒன்று சேர்ந்துரும். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வேணும். ஓகேங்களா? அதனால தான் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண முதல் 90 நாள் உன் மனைவிய நல்ல உள்ளங்கையில வச்சு எந்த அளவு தாங்குறியோ, அத நினைச்சு பார்த்து, உன் ஒய்ஃப் பின்னாடி நீ என்ன செஞ்சாலும் உன்னோட வாழ்வாங்கன்னு சொன்னாரு. சொன்னாரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. நானும் 90 நாள் நல்லா தான் தாங்குனேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க, "அப்பா சாமி மவராசன் நேத்து நைட்டு, அம்மா திருப்பூர் போறோம்மா, போடாப்பா பெரிய கும்பிடு. நைட்டு கடைசி பஸ்ஸுக்கு வா." அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. ஓகேங்களா? அதுலயும் ஒரு பாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க இடம் குடுக்கலாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுங்க. காலையில 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு, நமக்கு சுடு தண்ணியெல்லாம் காய வச்சு குடுத்து, வாட்டர் கேன்ல சுடு தண்ணியெல்லாம் ஊத்தி, பேக்க எடுத்து வச்சு, காதுல மாட்டுறது முதல் கொண்டு ஏர் மஃப் போட்டு அனுப்புறாங்க அப்படின்னா, அது ஒரு நமக்குள்ளார ஒரு தனித்துவமான அஃபெக்ஷன். பட் அவங்க ஒரு இடத்துக்கு கிளம்புற மாரி இருந்தாலும், நம்மளும் அப்படிதான் செய்றோம். இது மாரி பரஸ்பரம் நீ ஆண், நான் பெண் ங்கிற பேதம் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக திருமண வாழ்க்கை எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு சொர்க்கமான ஒரு விஷயமா தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி. திருமண பொருத்தம் பார்க்கறதுல நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒருத்தர் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், மகேந்திரம், யோனி, ரஜ்ஜு, ராசி, ராசி அதிபதி, வசியம், வேதைன்னு 10 பொருத்தம் இப்படி பார்க்குறாங்க. ஒரு சில பேரு லக்ன ரீதியா வச்சு பார்க்குறாங்க. ஆனா 2 ஜாதக கட்டங்களையும் இணைத்து பார்க்கக்கூடிய திருமணம் பொருத்தம் தான் சிறப்பானது, நிரந்தரமானது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம். சரி, இந்த இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பொதுவா இருக்குதா? அப்படின்னா, முதல்ல இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லிர்றேன். இந்த திருமண பொருத்தம் எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு. ஒரு காலத்துல ஆண்களுக்கு மட்டுமே ஜாதகம் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. எங்க வீட்ல எங்க தாத்தாவோட பொறந்தது மொத்தம் 4 பொம்பள பிள்ளைங்க. எங்க தாத்தா மட்டும் தான் ஒரே ஒரு ஆண். எங்க தாத்தாவுக்கு 1916ல பொறந்திருக்கிறாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஓலைச்சுவடியில 10 கட்டம் போட்டிருக்காங்க. ராசி, நவாம்சம், திரேகானம், சம் எக்ஸெட்ரா அப்படியே போகுது. திருக்கணிதப்படி எழுதியிருக்காங்க. ஆனா, அவங்களோட பொறந்த தங்கச்சிங்களுக்கு 4 பேருக்கும் ஜாதகம் எழுதல. இவங்களுக்கு திருமணம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீரம்மாள் பேர் வந்துச்சுன்னா, அந்த இந்த விக்கு ஒரு நட்சத்திரம் எடுத்துருவாங்க. பையனுக்கு ஆல்ரெடி ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பார்க்க கண்டுபிடிச்ச இந்த திருமண பொருத்தம், இன்னைக்கு இது ஒரு கிராம பகுதியில குறிப்பா நம்ம புதுக்கோட்டையில நானு ஒரு 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 10 நாளைக்கு முன்னாடி இருக்கோம். நானும் எங்க நண்பர் ராஜாவும் நாங்க போயிருந்தோம். நாங்க 2 பேரும் போகும்போது ஒரு நண்பர் அங்க பார்த்துட்டு, "சார் நீங்க ஜோதிடர் தானே, உங்கள பார்த்துருக்கேன்னு" சொன்னாரு. அப்புறம் சில விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, "சார் இங்கெல்லாம் 10 பொருத்தம் இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்கள அடிக்காத குறைக்கு தான் சார் பார்ப்பாங்க. 10 பொருத்தம் தான் சார் இங்க மெயினா பார்க்குறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ஏரியால. இப்ப நீங்க திருச்சி தாண்டி நீங்க தென் மாவட்டங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, பூராவுமே எல்லாருமே வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் பார்ப்பாங்க. நீங்க திருக்கணிதம்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு சில வார்த்தைய முழுங்கிட்டு அப்புறம், "சரிங்க சார் பரவால்ல சொல்லுங்க" அப்படிம்பாங்க. ஆனா எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அப்ப இதுல இந்த திருமண பொருத்தம் விஷயத்துல இன்னமும் கிராம பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் அந்த 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்னமும் இருக்கும். நாளைக்கும் இருக்கும். நாளை மறுநாள் இருக்கும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருக்கும். 10 வருஷம் கழிச்சு இருக்கும். ஆனா 11வது வருஷம் இருக்காது. ஏன்னா கால சூழ்நிலை வந்து கேப் மாற, மாற, மாற அதுவும் மாறி போய்க்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 10 பொருத்தம் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண ஜாதகம் பூராமே சக்சஸான்னு சொன்னா இல்ல.
அதே நேரத்தில் ஃபெயிலரான்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஆனா இதனுடைய பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 80% இன்னைக்கு பிரச்சனையில தான் இருக்கு. 20% தான் நல்லபடியா வாழ்றாங்க. யாருங்க? இந்த 10 பொருத்தம் பையனோட ராசி பெண்ணோட ராசி நட்சத்திரமும் இணைச்சு போடக்கூடிய இந்த 10 பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% தான் இன்னைக்கு நல்லபடியா இருக்கு. 80% பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி இதுக்கு என்ன சார் பண்ணணும்? அப்படிங்க. இப்போ நேத்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் பார்த்தோம். அவரு எந்த ஊருன்னு எனக்கு நினைவில்ல. ஒரு மேடையில அடி வாங்குனா ஞாபகம் இருக்கும். நம்ம மேடைக்கு மேடை அடி வாங்குற மாதிரி நெறைய பார்க்கறனால அது எனக்கு நினைவில்ல. அதுல சரி என் என் மதுரை அவரு கரெக்ட் மதுரைக்காரர். அவங்க வந்து சொல்றாங்க, "சார் என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி மேடை வரைக்கும் போயிருச்சு. ஆனா மேரேஜ் நின்னு போச்சுன்னாங்க." என்ன காரணம்னா, பையனுடைய லக்னம் கேட்கிறேன். பையனோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, மேச லக்னம்னு சொல்றாங்க. இங்க மாத்தி சொல்லிடலாம். அவங்க லைவ் பார்க்குறாங்க. என்னுடைய லைவ் பார்ப்பாங்க. என் வீடியோ பார்ப்பாங்க. அவங்க மேச லக்னம். நான் உடனே அடுத்த வரி சொன்னேன், "பொண்ணு கன்னி லக்னத்துல இத எடுத்தீங்களான்னு?" சொல்லி கேட்டேன். ஆமான்னாங்க. எங்க இடிக்குதுன்னு தெரியுதுங்களா? சரி அதே மாரி பாருங்க. அவங்களுடைய ராசி வந்து என்ன ராசின்னு சொல்லி கேட்டேன். அந்த ராசி ஒரு ராசி சொல்றாங்க. அதுக்கு 8வது ராசியிலேயே பொண்ணுடைய ராசி இருக்கு. அது எப்படி சரியா வரும்? சரிங்களா? சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஜோதிட ஞானி திரு புலியூர் பாலு ஐயா அவர்கள் திருமண பொருத்தம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். 1993க்கு அப்புறம் அந்த புத்தகம் எடிட் ஆகல, பதிப்பாகல. அப்ப வாங்கி பார்த்தோம்னா அதுல செவ்வாய் எப்படி எப்படி வந்துச்சு, ராகு தோஷம்னா என்ன, அது எப்படி வந்துச்சு, திருமண பொருத்தம் எப்படின்னு அவர் எல்லாமே விளக்கமா எழுதிட்டு என் அனுபவத்தில் இது ஒத்து வரவில்லைன்னு சின்ன லைன்ல எழுதியிருப்பார். இந்த போன நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்தவருங்க புலியூர் பாலு. அவரே அதுக்கு வந்து தொடக்க உரை வந்து எழுதியிருக்கிறார். அதாவது 10 பொருத்தம்னா இதுதான்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என் அனுபவத்தில் இது எதுவும் ஒத்து வரவில்லை. எதுக்கு 10 பொருத்தத்துக்கும் ஒத்து வரல, செவ்வாய் தோஷத்துக்கும் ஒத்து வரல, ராகுகே தோஷத்துக்கும் ஒத்து வரலன்னு அவர் எழுதி முடிச்சிருக்கிறார். சரிங்களா? இது வந்து இந்த திருமண பொருத்தத்துக்காக ஒரு முன்னோட்டமா நம்ம இந்த ஒரு சில விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இப்ப நவீன கால திருமண பொருத்தம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. அதுக்கு முன்னாடி சின்னதா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சா எங்க அம்மா வீட்டை விட்டுலாம் போகாது. ஒருவேளை போனா இன்னைக்கு நைட்டு எங்க தாத்தா படுக்க வச்சுட்டு காலையில கொண்டு வந்து இங்க விட்டுருவார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. அன்னைக்கு 9 கிரகம் தான், 27 நட்சத்திரம் தான். இன்னைக்கு ஒரு பொண்ணு பையன்கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன சொல்றாங்க? அவன் வரட்டுங்க, நீ போவாத. எதா இருந்தாலும் இங்க வந்து பேசிக்கலாம். சரி எல்லாரையும் சொல்லல. ஓகேங்களா? ஒரு 60-70% பேர் இப்படிதான் இருக்காங்க. அவன் வரட்டுங்க, நம்ம பேசிக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது பையன் தான் அங்க போய் சமரசமாகி அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர சூழ்நிலையா இருக்குது. அதுக்கு முந்தைய காலத்துலலாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துலலாம் போட்டு அடி வெட்டு குத்தெல்லாம் நடக்கும். அவ்வளவும் வாங்கிட்டு எங்க அம்மாவாவது வீட்டை விட்டு நைட்டு போச்சு. ஒரு 5-6 மணிக்கு சாயந்தரம். எங்க பாட்டி அது கூட போனதில்லை. இங்கேயே தான் கிடக்கும். மறுநாள் காலையில எந்திரிச்சு அவங்க வேலையை பார்ப்பாங்க. காலம் அதாவது தலைமுறை இடைவெளி மாற்றம் வர வர நம்மளும் ஜோதிடத்தை அப்டேட் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். சரி இப்ப பார்ப்போம். இந்த திருமண பொருத்தம் வந்து எப்படி நம்ம பார்க்கணும், நவீன கால திருமண பொருத்தம் அப்படின்ட்டு. சரி பையனோட லக்னமும் பாயிண்ட் நம்பர் 1. இதை யூடியூப் வாயிலாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. ஓகேங்களா? சேனலை வந்து தொடர்ச்சியாக பாருங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு போகாதீங்க. ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. இதுலயே நீங்க பார்த்து உங்க பெண்ணுக்கு உங்க பையனுக்கு திருமண பொருத்தத்தை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்பா ஜோசியருக்கு வேலை இல்லையான்னு. இனிமேல் தான் எங்களுக்கு வேலையே வரும். இந்த 15 பாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க. 2 பேருடைய லக்னமும் பெண்ணோட லக்னமும் ஆணோட லக்னமும் ஒன்னாகவே இருக்கலாம். உதாரணத்துக்கு பெண்ணு மேச லக்னம்னா பையனு மேச லக்னமா இருக்கலாம். லக்ன புள்ளி மாறி இருக்கலாம், தவறு. சரிங்களா? ஒரே லக்னத்துல திருமணம் செய்யறது பிரச்சனை ஆகாது. சரி. 2வது லக்ன அதிபதி ஒரே ஆளா இருக்கணும். இப்ப தனுசு லக்னத்துல பையன், மீன லக்னத்துல பொண்ணு, மிதுன லக்னத்துல பையன்,
கன்னி லக்னத்துல பொண்ணு, மகர லக்னத்துல பையன், கும்ப லக்னத்துல பொண்ணு. இதுக்கு எல்லாத்துக்குமே லக்னாதிபதி ஒரே ஆளே வராங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க திருமணம் செய்யலாம். பாயிண்ட் நம்பர் 3, 2 பேருடைய லக்னமும் 1, 5, 9 இருக்கணும். 2 பேர், அதாவது ஒருத்தர் வந்து ரிஷப லக்னம் அப்படின்னா இவர் மேசத்தையே பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரிஷபத்தை எடுத்துட்டேன். ஒருத்தர் ரிஷப லக்னம்னா ரிஷபத்தை எடுத்துடணும், கன்னியை எடுக்கணும், மகரத்தை எடுக்கணும். உடனே ரிஷபத்துக்கு வந்து மகரம் 9ஆம் வீடு அப்படிங்கிற ஆய்வு இந்த இடத்துல வேண்டாம். ஓகேங்களா? அந்த திரிகோண லக்னங்களை எடுத்து நீங்க திருமணத்துக்கு பொண்ணுடைய லக்னமும் பையனுடைய லக்னமும் திரிகோண பாவத்தில் இருந்தா மிக சிறப்பு. அதே மாதிரி 2 பேருடைய ராசியும் 1, 5, 9 இருக்கணும். இதுல அனுபவ ரீதியாக பார்த்தா ஒரே ராசியில திருமணம் செஞ்சவங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் வரல. எங்க கஷ்டம் வரும்னா ஜென்ம ராகு வரும்போது கஷ்டம், ஜென்ம சனி வரும்போது கஷ்டம். அந்த பாயிண்ட் இங்க சொல்லிடுறேன். அப்ப பையனுடைய ராசியும் பெண்ணோட ராசியும் 5, 9ஆம் பாவமா இருக்கும்போது நல்லது. 1ஆம் பாவமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில மட்டும் நல்லது அல்லாத ஒரு விஷயம் கொடுக்கும். அதனால 1ஆம் பாவத்தை நம்ம வந்து நியூட்ரலா வச்சிருக்கலாம், வேணான்னு நான் சொல்லல. 2 பேருக்குமே பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி தசா சந்தி வரக்கூடாது. இவருக்கு குரு தேசல கேது புத்தி, அங்கேயும் குரு தேசல கேது புத்தி வரக்கூடாது. வந்துச்சுன்னா இது பாதிப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி 2 பேருக்குமே 2ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம், 3ஆம் இடம், 12ஆம் இடங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் நீங்க யூடியூப்ல சொல்லிட்டீங்கன்னா ஜோசியர்களுக்கு என்ன வேலைன்னு, இந்த வீடு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது அது நாங்க தான் சொல்லணும். அதுக்கு நீங்க எங்ககிட்ட வந்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ 2ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம், 3ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடமும் பாதிப்பு இல்லாம இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வராது. இருவரின் லக்ன அதிபதிகளும் வலிமையோட இருக்கணும். 2 பேர்த்தோட லக்ன அதிபதியும் இவங்களுக்கு ஆட்சின்னா அவங்களுக்கும் ஆட்சி, இவங்களுக்கு உச்சம்னா அவங்களுக்கு உச்சம், இவங்களுக்கு திக்பலம்னா அவங்களுக்கு திக்பலம், அந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் பிரச்சனை வராது. ஏன்னா சுயமா நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது கரெக்டா எடுப்போம். இந்த உன்னை நினைத்து படத்துல லாட்டரி சீட் ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. இந்த நம்பர் வாங்காதீங்க, அதுக்கு அடுத்த நம்பர் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அவன் சுயமா யோசனை பண்ணி ஒரு நம்பர் வாங்கி வச்சிருப்பான். இந்த நம்பர் வேண்டான்னு சொல்லி அவர் ஜோசியரன் சார்லி என்ன சொல்வாரு, வேற ஒரு நம்பர் வாங்கி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி அவன் முதல்ல வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த நம்பர் பறிச்சு விழுந்துரும். எல்லா முடியுமே 100% கண்டிப்பாக நல்ல முடியும். லக்னாதிபதி போய் வீக் அடைகிறது, பகை பெற்ற வீட்டுல இருக்கிறது, அஸ்தங்கம் அடைகிறது, கிரகண தோஷத்துல இணையும் போது யார் என்ன சொன்னாலும் மந்திரி குமாரியில ஒரு ராஜா இருப்பார். என்ன சொன்னாலும் சரி, நீர் சொல்வது சரி, நீர் சொல்வது சரி பாரு, இவருக்கு சொந்தமாவே பேச தெரியாது. சோ அந்த மாதிரி அமைப்புல லக்னாதிபதி வீக்கா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே பிரச்சனையாகும். மனைவியை பத்தி கணவரோ, கணவரை பத்தி மனைவியோ, இங்க 2 பேர் சொந்தக்காரங்க மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா கூட லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்தவன் இதெல்லாம் நம்ப மாட்டான். போப்பா எனக்கு தெரியும்ப்பா என் மனைவி பத்தி, போங்க தெரியுங்க என் புருஷனை பத்தின்னு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க அவங்களே. அப்போ லக்னாதிபதி வலுவோட இருக்கணும் 2 பேத்துக்குமே அப்படின்னு சொல்லலாம். 8வது பாயிண்ட், இருவரின் ஜாதகத்திலும் லக்ன அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இல்லாமல் இருப்பது. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த ரூல் எங்க அப்பா சொல்லிக் கொடுத்தது. நான் எல்லா ஜாதகத்திலையும் ஃபர்ஸ்ட் இந்த விதியை தான் பார்ப்பேன். ஓகேங்களா? லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி 6, 8 இருந்துச்சுன்னா அந்த தசை வரக்கூடாது. ஓகேங்களா? இதுலயும் விதிவிலக்குகள் இருக்கு. அதுல ஒரு விதிவிலக்கு மட்டும் நாங்க சொல்லிடுறேன். இந்த 6, 8 வரக்கூடிய கிரகங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு ஆட்சி அடைஞ்சிருந்தா நன்மையை தரும். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும், இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி 6ல, லக்னாதிபதி போய் 6க்கு போயிடுச்சு, 6ஆம் அதிபதி போயிட்டு லக்னத்துக்கு வந்துருச்சுன்னா இது 6, 8 மாறிடும் இல்லைங்களா? இதுல ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் ஆட்சி அடைஞ்சிச்சுன்னா, 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியோ, லக்னத்துல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி அடைஞ்சிச்சோ அப்படின்னா இந்த விதிகள் பொருந்தாது, நன்மையை தரும். சரி, அதுக்கப்புறம் 9வது பாயிண்ட், இருவரின் ஜாதகத்திலுமே 6, 8ஆம் அதிபதியின் தசை நடைபெறாமல் இருக்கணும். அது எப்படி சார் நம்ம முடியும்? நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து நின்றுதான் ஆகணும்.
6ஆம் அதிபதியோடைய திசையோ 6ஆம் அதிபதியோடைய புத்தியோ ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த நேரத்துல மிகவும் அது என்ன சொல்லுவாங்கன்னா கவனமுடன் இருக்கணும். இது தன்னுடைய வேலையை காட்டும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ரொம்ப பலகீனமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தன் வேலையை காட்டி விட்டுரும். அப்போ 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியின் திசை நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், நடைபெறுகிறது 6ஆம் அதிபதி திசை 8ஆம் அதிபதியோடைய திசை நடைபெறுகிறது. அவர் ஊரா சுத்த விடுங்க. மாசத்துக்கு 2 நாள் வீட்டுக்கு வர சொல்லுங்க, வாரத்துக்கு 1 நாள் வீட்டுக்கு வர சொல்லுங்க, பிரச்சனையே கிடையாது, வந்துட்டு அவங்க பாட்ட போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதன் அப்புறம் பாத்தீங்கன்னா 10வது பாயிண்ட், ரிஷப துலாம் வீடுகள்ல பாவிகள் இல்லாமல் இருக்கணும். இது நம்மளுடைய தங்கப்பாண்டியன் ஐயா சொல்லி கொடுத்த ரூல். இது எதுவுமே நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லைங்க. ஓகேங்களா? பலதரப்பட்ட இடத்துல இருந்து எடுத்தது, நம்ம முறையா படிச்சது, குரு காணிக்கை கொடுத்து. ஓகே, ரிஷப துலாம் வீடுகள்ல பாவிகள் இருக்கக்கூடாது. அப்படி பாவிகள் இருந்துச்சுன்னா திருமணத்துல ஒரு சின்ன சர்க்கிள் வந்து அதன் பிறகு ஸ்டடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 11வது பாயிண்ட், சுக்கிரன் அவர் தான் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, குடும்பாதிபதியும் அவர் தான், கலத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் வந்து பாவிகளோட நெருக்கமா இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, பாவிகளோட இருக்கக்கூடாதுன்னு நான் எழுதல, பாவிகளோட நெருக்கமா இருக்கக்கூடாது. ராகுவோட 3 டிகிரி 5 டிகிரி இப்படி நெருங்கி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் தாம்பத்திய பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பெரும்பாலான ஜோதிடத்துல நீங்க எல்லா பொருத்தமும் பாருங்க, சுக்கிரனையாவது மெயினா மட்டும் பார்த்துருங்க போதும். ஓகேங்களா? சுக்கிரன் ரொம்ப தேவை. சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 12வது பாயிண்ட், தனுசு மீன வீடுகளில் பாவிகள் இல்லாமல் இருக்கணும். அது ஏன் சார் தனுசு மீன வீடுகளில் பாவிகள் இல்லாமல் இருக்கிறதுனா இதுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்றேன். கல்யாணம் ஆகி 6 மாசம் 2 பேருக்கு பிரச்சனை. நீங்க கிராம பகுதியிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை குட்டியானா சரியா போயிடும். நிறைய வீட்டில் சார் குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது தான் சார் பிரச்சனையே. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துல ஒரு 1.5 வருஷத்துல குழந்தை பிறந்து 6 மாசத்துல கரு உருவாகி ஒரு 1.5 வருஷத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னா இவருக்கு மனைவி மேல இருக்கிற பிரச்சனையோ மனைவிக்கு கணவன் மேல இருக்கிற பிரச்சனையோ குழந்தைய பார்த்தோன்னே மாறிடும். குழந்தைய வச்சுட்டு சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே 2 பேரும் சண்டை போடாமலே இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அமைப்புல நமக்கு குழந்தை வந்து கரெக்டா அந்த காலத்துல வேணும் அப்படின்னா குருவின் தயவு நமக்கு அவசியம் வேணும். அதனாலதான் தனுசு மீனம் வீடுகளில் பாவிகள் இல்லாமல் இருக்கணும் நம்ம ஒரு பாயிண்ட் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13வது பாயிண்ட், குரு பகவான் வந்து பாவிகளோடு நெருக்கமாக இணையாமல் இருக்கணும். குரு கேதுவோட இணையலாம் சார். இங்க ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் சொல்லிடுறேன், குரு கேதுவோட இணையலாம். குரு கேது இணையும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல யோகமா தான் செயல்படுது. இது வந்து கேல யோகம்னு சொல்லுவோம், நடைமுறையில் இது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 26 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சென்னையில. அப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு ஜாதகம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு விருச்சிக ராசியில குருவும் கேதுவும் சேர்ந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து அவங்க மில்லியனர். இன்னைக்கு அப்ப அன்னைக்கு அவங்க கோடீஸ்வரி. ஓகேங்களா? ஆனா குழந்தை இல்லை. அன்னைக்கு பார்க்கும்போது குழந்தை இல்லை, இப்போ குழந்தை இருக்கு உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ குரு கேது இணையும் போது அங்க ஒரு பாதிப்பையும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆனா அது நிரந்தரமா கொடுக்காது. அப்போதைக்கு பிரச்சனை கொடுத்து அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்துரும். அப்ப குரு பகவான் பாவிகளோடு நெருக்கமாக இணையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இருக்கு பாருங்க. ஜென்ரலா எந்த ராசி லக்கணமா இருந்தாலும் சிம்மத்துல வந்து பாவிகள் இல்லாம இருக்கணும். அதுலயும் ராகு கேது 2 பேருமே அங்க இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த இடத்துல குருவோட கேது இணையலான்னு சொன்னா இந்த இடத்துல கேது ஏன்னா சூரியனோட வீட்டுல இணையக்கூடாது. அப்போ அந்த இடம் பாதிப்பு இல்லாம இருப்பது ரொம்ப சிறப்பு. 15, சூரியன் வந்து பாவிகளோடு நெருக்கமாக இணையாமல் இருப்பது நல்லது. ஏன் இந்த சிம்மத்தையும் சூரியனும் எடுத்தனா, சிம்மம் காலபுருஷனுக்கு முதல் குழந்தையை கொடுக்கும். சரிங்களா? சிம்மம் 5ஆம் பாவம், காதலை கொடுக்கக்கூடிய வீடு. காதல்ங்கிற ஒரு விஷயம் சரியா இருந்தால் அங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒரு வேற்று கருத்தெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அந்த அமைப்புக்காக இந்த சிம்மம் வந்து அதான் நல்ல ஒரு அமைப்பா இருக்கணும், பாவிகளோட இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த 15 பாயிண்ட் தாங்க என்கிட்ட திருமணம் பொருத்தம் பார்க்க வரவங்களுக்கு அவங்க சந்தோஷத்துக்கு நான் மற்றதெல்லாம் எழுதி தந்தாலும்
இதுதான் நான் வந்து திருமண பொருத்தத்துல இந்த 15 பாயிண்ட்டை தான் நான் வந்து மெயினா பார்ப்பேன். இதை விட பெரிய பாயிண்ட்டுகள் வந்து நம்மளை விட மேலான கருத்து உள்ளவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா 16வது பாயிண்டா சேர்க்க நான் தயார். ஏன்னா இந்த பக்கம் பிளாங்கா தான் வச்சிருக்கேன், ரொம்ப நாளா பிளாங்கா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம இப்படி எல்லாம் பார்க்கணும். இப்ப நம்ம இதை பேசும்போது கீழே கமெண்ட் வரும், எப்படி போடுவாங்க தெரியுங்களா? சார் நாங்க இப்படி 15 வகையான பொருத்தத்தை பார்த்துட்டோம், கல்யாணம் ஆயிருச்சு, அவன் எங்களுக்குள்ள டைவர்ஸ் வந்தா பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்களா? கமெண்ட் ஓடும் சார். இந்த மாதிரி 15 விதமான பொருத்தத்தை நீங்களே பார்த்து டைவர்ஸ் வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆனா அது முடிவு பண்ணக்கூடியது இன்னொரு ஜோதிடர். அது யாராக வேணுமாலும் இருக்கலாம். அந்த இன்னொரு ஜோதிடர்கிட்ட போங்க, அவர்கிட்ட குரு காணிக்கை கொடுங்க, நீங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க, அவங்க என்ன பொருத்தம் சொல்றாங்களோ அதுபடி நீங்க திருமணம் செய்யுங்க. கண்டிப்பாக பிரச்சனை வராது. கோயில்ல திருமணம்னா கோயில்ல பண்ணுங்க, கோயில்ல திருமணம் பண்ணிவிட்டு மண்டபத்துல பண்ணணும்னா பண்ணுங்க, முறையா செய்யுங்க. கண்டிப்பாக எந்த மாற்றமும் வராது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டி கற்றுக் கொடுக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்துச்சுனாவே அடுத்த ஒரு 20 வருஷத்துல இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கேயுமே இருக்காது. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிற வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டியே இல்லாம தான் இருக்கு. அவங்களுக்கு தலைமுறை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளை அடுத்த தலைமுறையா நல்லபடியா வந்து மாத்தணும். சரிங்களா? இது வந்து நவீன கால திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்கோம். இந்த 18வது குபேர கலச அறக்கட்டளையுடைய மாதாந்திர கருத்தரங்கில் என்னை பேச வைத்து அழகு பார்த்த இந்த குபேர கலச அறக்கட்டளையின் அத்தனை விழுதுகளுக்கும், அத்தனை எல்லா விழுதுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சரிங்களா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருப்போம்.